வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலேருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். விழிப்புணர்வு செய்திகளுக்காக எஸ். பழனி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாகுமா? தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் 1957 நடைமுறைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கும் சார்நிலை நீதிமன்றங்களில் தமிழ் ஆட்சி மொழியாகும் என்று அறிவிக்கப்பட்டது. 1976 குற்றவியல் நீதிமன்றங்களிலும் 1982 உரிமையியல் நீதிமன்றங்களிலும் தமிழ் ஆட்சி மொழியானது. இந்த சார்நிலை நீதிமன்றங்களின் அனைத்து நடவடிக்கைகளும் தமிழில் நடைபெறுவதற்கு தமிழ்நாடு அரசு வழிவகுத்தது. அடுத்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாக எழுந்தது. அதன் முறைப்படியாகவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆங்கிலத்துடன் கூடுதல் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியும் இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை பல்வேறு அமைப்புகள் எழுப்பி வந்தன. இதற்கான வழிமுறை இந்திய அரசியலமைப்பில் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 348(2) ஒரு மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரின் முன் இசையுடன் அந்த மாநிலத்தில் தலைமை அமர்விடமாக கொண்டுள்ள உயர்நீதிமன்ற நடவடிக்கைகளில் இந்தி மொழியை அல்லது இந்த மாநிலத்தின் அரசு அலுவலகங்களுக்கு பயன்படுத்தப்படும் பிற மொழி எதனையும் பயன்படுத்திக் கொள்வதற்கு அதிகாரம் அளிக்கலாம் என்று வரைமுறை வழங்கப்பட்டுள்ளது. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த 18 நாட்களுள்ளேயே, அதாவது 1950 பிப்ரவரி 14 அன்றே ராஜஸ்தான் மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரின் முன் இசைவை பெற்று இந்தி மொழியை ராஜஸ்தான் மாநில உயர்நீதிமன்ற அலுவலர் மொழியாக அறிவித்து விட்டார். இதனைத் தொடர்ந்து 1969 உத்தரப்பிரதேசத்தில், 1971 மத்திய பிரதேசத்திலும், 1972 பீகாரிலும் உள்ள உயர் நீதிமன்றங்களில் ஆட்சி மொழியாக இந்தி அறிவிக்கப்பட்டு விட்டது. 1976 அலகாபாத் உயர்நீதிமன்றத்திலும் அலுவல் மொழி இந்தி என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. 2006 சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக கொண்டு வருவது குறித்து தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்திடம் கருத்து கேட்டது. அதற்கு பதிலளித்த உயர்நீதிமன்றம் தமிழ் மொழியை சென்னை உயர்நீதிமன்ற மொழியாக கொள்கை உளவியல் ஏற்றுக்கொள்வதாக கூறியதுடன் அதற்கு ஏதுவாக அடிப்படை கூட்டமைப்பு வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. என்ன செய்ய வேண்டும்? இந்த நிலையில் இப்போது இருக்கும் சிக்கல் மத்திய அரசின் நடைமுறை செயல்பாடை 1965 மத்திய அரசின் அமைச்சரவை கூட்டத்தில் மாநில உயர் நீதிமன்றத்தில் அந்த மாநில மொழிகளை அலுவல மொழியாக அறிவிக்க உச்சநீதிமன்றத்திடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்கிற தீர்மானம் இடம்பெற்றுள்ளது. இதனை பின்பற்றி இந்தி பேசாத மாநிலங்களில் இருந்து வரும் கோரிக்கையை மத்திய அரசு உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பும் போதெல்லாம் உச்சநீதிமன்றம் அனுமதி அளிக்க மறுத்து வருகிறது. சட்டம் நிதி அமைச்சகத்தின் நிலைக்குழுவின் 75வது மற்றும் 84வது மாநில கோரிக்கைகளுக்கான அறிக்கையானது அரசியலமைப்பு சட்டத்தின் 348(2) பிரிவை எடுத்துக்காட்டி உச்சநீதிமன்றத்தின் அனுமதி தேவையில்லை என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறது. இதனை 2016 நாடாளுமன்ற நிலைக்குழுவும் தெளிவுபடுத்தியுள்ளது. 2006 அன்றைய திமுக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு வழக்காடு மொழியாக வர வேண்டும் என்பதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியது. அடுத்தடுத்து வந்த அரசுகளும் இந்த கருத்தை வலியுறுத்தி தீர்மானங்கள் இயற்றியுள்ளன. எனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் பிரதிநிதிகளின் மூலமாக மத்திய அரசுக்கு உணர்த்தி வருகின்றன. இந்த விஷயத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதிகளை அரசியல் கட்சிகள் வழங்குகின்றன. தமிழ்நாட்டுக்கு வந்து செல்கிற குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மத்திய அமைச்சர்கள் எல்லாம் தாங்கள் கலந்து கொள்ளும் விழாக்களில் ஆட்சி முறை தாய்மொழியில் நடைபெற வேண்டும் என்று பேசிவிட்டு செல்கின்றனர். ஆனால் அதற்கு செயல் வடிவம் கொடுக்காமல் இருப்பதற்கான காரணம் தெளிவாக இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அரசர்கள் முன்னிலையில் தங்கள் வாதத்தை புலவர்கள் தமிழில் எடுத்து வைத்தனர். செம்மொழியான தமிழ் மொழியில் சட்ட கருத்துக்களை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துரைக்க முடியும்.
சிலப்பதிகாரத்தில் கண்ணகி பாடிய மன்னன் முன்பு தமிழ் மொழியில்தானே வழக்குரைத்தாள். எனவே மத்திய அரசு தாமதிப்பது தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்கும் உணர்வுக்கும் எதிரானது செயலாகும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக வர வேண்டும் என்பது தமிழ் சமூகத்தின் ஒட்டுமொத்த கோரிக்கை. எனவே தமிழ்நாடு அரசு அனுப்பிய கோரிக்கையை உச்சநீதிமன்றத்திடம் இசைவு பெற வேண்டும் என்று சாக்கிட்டு காலம் கடத்த தேவையில்லை. மத்திய அரசின் உள்துறை அமைச்சகமே இதற்கான இசையை குடியரசுத் தலைவரிடம் பெற்று வழங்கலாம். இதுவே மக்களாட்சி முறையில் மக்களின் குரலுக்கு செவிசாய்க்கும் அரசுக்கு இது ஒரு அடையாளம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் எஸ். பழனி. நன்றி, வணக்கம்.